இன்றைக்கி இந்த மாடர்னாக நம்ம 11ஆம் கிளாஸு 12ஆம் கிளாஸ்லேருந்து ஆரம்பித்து டிப்ளமோ இன்ஜினியரிங் வரைக்கும் இருக்கிற ஸ்டெம் சப்ஜெக்ட்ஸ்னுவாங்க. கீ சப்ஜெக்ட்ஸ் கணிதம், இயற்பியல், வீதியில் ஒவ்வொன்றையும் நம்ம தாய்மொழி தமிழ்லேயே கற்றுக்கலாம். தமிழ்லையும் கற்றுக்கலாம், இங்கிலீஷ்லையும் கற்றுக்கலாம். இல்லை இப்போ 12ஆம் கிளாஸில் ஏதாவது ஒரு பாடத்தை நம்ம உதாரணத்துக்கு பார்க்கலாம். 12ஆம் கிளாஸில் மேத்ஸ் எடுத்தோம்னாக்கா அந்த மேத்ஸில் வந்து ஏதோ ஒரு யூனிட் எடுக்கலாம். ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்கலாம். இதில் ஏதாவது ஒன்று எடுத்து படிக்கலாம். 5 மார்க் கொஸ்டின் பார்த்தோமாக்கா யூனிட் 1 நிகழ்தகவு, வகுப்பு, குறி எப்படி அதை நம்ம படித்து கொடுக்கும். சிலது மட்டும் இந்த மாதிரி க்ரியேட் ஆகிருக்கும். அதை மறுபடியும் நம்ம ரீஜெனரேட் பண்ணி அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் ரீஜெனரேட் பண்ணோமாக்கா அது வந்து நல்லா கரெக்டாக வர்ற மாதிரி எல்லா செட்டிங்ஸும் எல்லாமே கம்ப்ளீட்டாக கண்டென்ட் ஃபுல்லாக வெரிஃபை பண்ணி வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக வருது பாருங்கள். ஒரு சாய்வு நாணயத்தின் தலை விழும் நிகழ்வு 0.06 ஆகும். இந்த நாணயத்தை n 5 முறை சுண்டினால் தலை துல்லியமாக 3 முறை. இதை அப்படியே லிசன் பண்ணிக்கலாம். அதுக்குரிய ஆன்சரையும் நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம், பேசிக்கலாம். நீங்கள் ஹிண்ட் கேட்டிங்கன்னா கம்ப்ளீட் ஆன்சரே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். சரிங்களா? அப்புறம் ப்ராக்டிக்கல் போனீங்கன்னு வச்சுக்கோங்க. ப்ராக்டிக்கல் இருக்குது. இந்த ப்ராக்டிக்கலில் வந்து நீங்கள் என்ன ப்ராக்டிக்கல் ஜெனரேட் பண்ணி பார்க்குறீங்களோ, இப்போ ப்ராபபிலிட்டி ப்ராமர் இதில் வந்து அவ்வளோ லிஸ்டட் இல்லை. நீங்கள் வேணாலும் க்ரியேட் பண்ணி பார்த்து படிச்சுக்கலாம். ஜென்ரேட் லேப் அது ஷீட்டுனீங்களாக்கா இப்போ ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷனில் அந்த ப்ரைமரி ப்ராக்டிக்கலை வந்து உங்களுக்கு என்னன்றதை உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்லிக் கொடுக்கும். சரிங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குள்ளேயும் போய் நம்ம ஒவ்வொன்றையும் ஜென்ரேட் பண்ணி கம்ப்ளீட்டாக ஆன்லைனில் ஒன்று புதுசாக ஜென்ரேட் பண்ணி படிச்சுக்கலாம். இப்போ ஃபிசிக்ஸ்ன்னு போனீங்களாக்கா கொஞ்சம் டைம் எடுக்கும். 1 நிமிஷம் எடுக்கும் அவ்வளோ. அப்போ க்ளீனாக வந்துடும். இப்போ ஃபிசிக்ஸ்ன்னு போயிட்டிங்களாக்கா ஃபிசிக்ஸுக்குள்ளே வந்துட்டு நம்ம எதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பார்த்தோமாக்கா சப்போஸ் இதில் வந்து நம்ம செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தா நிறையா நமக்கு இது இருக்கும். இதில் ஒர்க்குடு எக்ஸாம்பிள் பார்ப்போம். செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸில் வந்து கான்செப்ட்ஸை பாருங்கள் கருத்துக்குள்ளே. இதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நீங்கள் லிசன் பண்ணிக்கலாம். அரைக்கடைத்தி மின்னணுவியல் அதில் எப்படி ஒவ்வொன்றும் அதை அறிமுகப்படுத்திட்டு அதை வரையறைகள் ஒவ்வொன்றும் கொடுத்துட்டு அதோட சூத்திரங்கள் ஃபார்முலா எல்லாம் கொடுத்துட்டு அது ஒர்க்குடு எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு கொடுத்து அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி இதெல்லாம் பெரும்பாலும் வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு டெக்ஸ்ட் புக்கில் இருந்து வர்றது. சரிங்களா? எதுவுமே வந்துட்டு எக்ஸ்ட்ரா வராது, ஸ்ட்ரிக்டாக அதுக்குள்ளே தான் வரும். அப்புறம் வந்து இதில் வந்து ப்ராக்டிகல்ஸ் நிறையா இருக்குது. இங்கே ப்ராக்டிக்கல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸில் இந்த 5 ப்ராக்டிக்கல் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு ப்ராக்டிக்கலை நீங்கள் எடுத்து ஜென்ரேட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தடவை வெர்ஷனாக க்ரியேட் ஆகும். இப்போ 3 ஆஃப் 5 க்ரியேட் ஆகிருக்கிற மாதிரி அடுத்து 2 ஆஃப் 5 அப்படின்னு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தடவை ஜென்ரேட் பண்ணும்போது க்ரியேட் பண்ணி கொடுக்கும். சூத்திரம், பட விளக்கம், அந்த படம் வரைய சொல்லணும் நம்மளை, செய்முறை எப்படி செய்யணும், அதை அந்த லேபில் என்னென்ன ரீடிங் எடுக்கணும், அப்புறம் என்ன கால்குலேஷன் போடணும், அதை வந்து அந்த கால்குலேட்டட் வேல்யூ வந்து நம்ம எப்படி வெரிஃபை பார்க்கணும், எது ப்ரிகாஷனரியாக இருக்கணும், வயசு கொஷின் என்னென்ன கேட்பாங்க, அதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். அது மாதிரி இப்போ நம்ம கெமிஸ்ட்ரியில் போனோமாக்கா கெமிஸ்ட்ரியில் வந்துட்டு எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்போ எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் போனோம் வச்சுங்க, சப்போஸ் நம்ம சிமுலேஷன் பார்த்தோம்னாக்கா எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் வந்து சிமுலேஷனில் சிமுலேட் பண்ணி பார்க்கலாம். இல்லாட்டி வந்து வாக்கோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பார்க்காம நெஸ்ட் சமன்பாடை பயன்படுத்தி மின்னழுத்தத்தை கணக்கிடுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கு. அதில் சிலது இப்படி வந்ததுன்னா நம்ம திருப்பி ரீஜெனரேட் பண்ணோம்னா கரெக்டாக வந்துடும். டோன்ட் வரி. அது வந்து சில நேரத்தில் என்ன ஆகுன்னா அந்த பார்சிங் எரர், நம்ம இன்டர்நெட்டோட ஸ்பீடு கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் இருந்தால் வர்றது. இல்லாட்டி வந்து கம்ப்ளீட்டாக வெரிஃபை பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும், அதனால் எந்த இஷ்யூ வராது. அது மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இதை க்ளீனாக உங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் ஃபார்மேட்டில் ஒவ்வொன்றையும் உங்களுக்கு அறிமுகம் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? அது மாதிரி டிப்ளமோ லெவலில் போனீங்களாக்கா டிப்ளமோ லெவலில் இப்போ மேத்ஸ் வந்து நீங்கள் ஒன்றுன்றது வந்து நான் சர்க்யூட்ரி. அதில் வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு யூனிட் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க,
சப்போஸ் நீங்கள் டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் பார்த்தீங்களாக்கா, டிஃப்ரென்ஷியல் கால்குலஸில் நீங்கள் வந்துட்டு 2 மார்க் கொஸ்டின் 3 மார்க் கொஸ்டின்லாம் இந்த மாதிரி இருக்கும். 2 மார்க் கொஸ்டின் இது. 2 மார்க் கொஸ்டின் வந்து கீழ்கண்ட சார்பினை வகைக்கெண்ணை காண்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் இருக்கும். இது ஆன்சர் வேணும்னா நீங்கள் ஹிண்ட்ஸாக கேட்டிங்கன்னா ஃபுல் ஆன்சரும் வந்துடும். நோ ப்ராப்ளம், டோன்ட் வரி. அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். சப்போஸ் ஜென்ரேட் பண்ணி பாருங்கள். கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துரும். நம்ம இந்த இந்த எக்ஸசைஸ் இந்த அப்ளிகேஷனை பொறுத்த மட்டும் கம்ப்ளீட்டாக நமக்கு சொல்லிக் கொடுக்கணும். அது என்ன அறிமுகப்படுத்தும், வரையறை என்ன, சூத்திரங்கள் என்ன, அதுக்கு எடுத்துக்காட்டு எப்படி இதை ஒர்க் பண்ணணும், இதே தான் அது கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துரும். அது ஆன்சர் எப்படி இருக்கும், முக்கிய குறிப்புகள் என்னது அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துரும். சரிங்களா? அது மாதிரி 2-3 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கொஸ்டின் ஜென்ரேட் பண்ணி அதை அந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு கேட்கும். இது பெரும்பாலும் வந்து டிப்ளமோ லெவல்லாம் டோட்டில் என்ன சிலபஸ் இருக்கோ, என்ன மாடல் கொஸ்டின் இருக்கோ அதுலேருந்து எடுத்துகிட்டு வரும். இதை நீங்கள் லிசன் பண்ணிக்கலாம். நீங்கள் பேசி பதில் சொல்லலாம். இல்லை ஹேண்ட் ரிட்டன்லேயே கையிலையும் எழுதி கையெழுத்தாகவும் உள்ளே போடலாம் ஆன்சருக்கு. சரிங்களா? அது மாதிரி ப்ராக்டிக்கல் ஒவ்வொன்றிலையும் ப்ராக்டிக்கல் இருக்கும். இதில் வந்து கிராஃப், பாலிமல், ரிவர்ஸ் கர்வ் இதெல்லாம் வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணி பார்த்துக்கலாம். அது மாதிரி இன்ஜினியரிங் லெவலில் போனோமாக்கா, இன்ஜினியரிங் லெவலில் வந்துட்டு எல்லாமே கரெக்டாக வரும். எல்லாமே இதில் வந்து ஃபிசிக்ஸு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வந்து வாட்டர் டெக்னாலஜி இருக்குது. வாட்டர் டெக்னாலஜியில் வந்து என்னென்ன நீங்கள் அதில் அந்த யூனிட்டுக்குள்ளே இருக்கோ அதில் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு சொல்லி தரும். இதை படித்தாலே உங்களுக்கு பெஸ்ட்டாக வந்துட்டு மார்க் வாங்கலாம். அது குவிஸும் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு வந்து கான்செப்ட்டு, அடுத்து வந்துட்டு உங்களுக்கு விசுவலைசேஷன் வரும். இதில் வந்து விசுவலாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். இந்த வாட்டர் டெக்னாலஜியில் என்ன இருக்குன்றதை நீட்டாக சொல்லிக் கொடுக்கும். சிமுலேஷன் சில நேரத்தில் வந்துட்டு எரர் ஆகிடுச்சுன்னா அதை நீங்கள் மறுபடியும் நீங்கள் ஜென்ரேட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா பக்காவாக கொடுக்கும். இது சிமுலேஷனோட. அடுத்து வந்து நீங்கள் ஒவ்வொன்றையும் ஜென்ரேட் பண்ணிங்கனாக்கா 2 நிமிஷம், ஒரு நிமிஷத்தில் இல்லாட்டி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இன்டர்நெட்டை பொறுத்து, இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து டக்குன்னு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். நீங்கள் படிக்கலாம், மனப்பாடம் பண்ணிக்கலாம். உடனே இப்போ வாட்டர் டெக்னாலஜியில் எக்ஸாம்பிள் 1.1ல் 100 ml வாட்டர் வந்து இது வந்து மறுபடியும் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து புது கொஷினாக வரும். அதை படிச்சுக்கலாம். அடுத்து வந்துட்டு நீங்கள் இப்போ கெமிஸ்ட்ரியில் பார்க்குறேன். இன்ஜினியரிங் லெவலில் கெமிஸ்ட்ரியில் வந்துட்டு சப்போஸ் இந்த யூனிட்டை பார்க்குறீங்க, பாலிமர் கெமிஸ்ட்ரி. அந்த பாலிமர் கெமிஸ்ட்ரியில் வந்துட்டு நீங்கள் இந்த ஒர்க்கடு எக்ஸாம்பிள் பார்த்தீங்களா, எடுத்துக்காட்டு அதை வந்து தீர்த்து அதுவே உங்களுக்கு ஆன்சரோடு கொடுக்கும். தீர்வு இது, முக்கிய குறிப்பு, இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்தா பாலிமர் ஆஸ் எ நம்பர் ஆஃப் அப்படின்னு கொடுத்துரும். உங்களுக்கு தெளிவாக இருக்கும். மறுபடியும் ஜென்ரேட் பண்ணி பார்த்துக்கலாம். புதுசாக ஜென்ரேட் பண்ண ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கொஸ்டினும் புதுசாக வரும். சரிங்களா? அது மாதிரி எக்ஸசைஸ் க்ரியேட் பண்ணி பார்த்துக்கலாம். எக்ஸசைஸ் ஃபுல்லாக உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கும். ஒரு படி வளர்ச்சி பல்லுறுப்பாக்கல், ஸ்டெப் குரோத் பாலிமரைசேஷன் வினையில் வினை நிகழ்வு P=0.95 ஆக இருந்தால் என் சராசரி பல்லுறுப்பாக்கல் அவ்வளவை எக்ஸ் மீன், அதை எக்ஸ் சப் என் டு த மீன் பார் கணக்கிடவும். எக்ஸ் ஆவரேஜை கேட்டிருக்கு. அதை வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும், அளவுக்கு மேத்தமெட்டிக்கலாக உங்களுக்கு அப்படியே மேட் லேபில் எப்படி வருமோ அது மாதிரி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். நீங்களே அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து வந்துட்டு இன்ஜினியரிங் மேத்ஸில் வந்து 1, 2, 3 இருக்கும். 3 செமஸ்டர் வரும். இதில் வந்து 2வது செமஸ்டரில் வர்ற யூனிட்டில் பார்த்தீங்கன்னாக்கா சப்போஸ் வந்துட்டு நமக்கு ரொம்ப இன்ஜினியரிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்னா ஃபியூரியர் சீரியஸு. இந்த ஃபியூரியர் சீரியஸில் வந்துட்டு நீங்கள் ஒவ்வொன்றையும் வந்துட்டு டெவலப் பண்ணி பார்த்துக்கலாம். அதை படிக்கும்போது 10 கொஸ்டின் டெவலப் ஆகிட்டே இருக்கும். அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் குவிஸ் எல்லாத்தையும். ஓகேங்களா? இதில் வந்து அப்படியே எங்கே இருந்தாலும் நீங்கள் ஹோம்ஒர்க் போகணுன்னா ஹோம்ஒர்க் போகலாம். ஸோ இதில் வந்து 4 லெவல்ஸ் இருக்குது. 11th 12th டிப்ளமா கிராஜுவேட் லெவல். அதில் ஒவ்வொன்றிலையும் வந்து 116 யூனிட்ஸை வந்து மேப் பண்ணியிருக்கோம். அந்த 116 யூனிட்ஸுக்குலேயும் எத்தனை தடவை வேணாலும் விசுவல்ஸு, சிமுலேஷன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம், கொஷின்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம், திரும்ப க்ரியேட் பண்ணிக்கலாம். அது ஹிஸ்ட்ரியில் சேவ் ஆகி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே வந்துட்டு உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் சேவ் ஆகி நிற்கும். இப்போ எதாக இருந்தாலும் சரி அதை லிசன் பண்ணிக்கலாம். இதை வந்து மறுபடியும் நீங்கள் ஜென்ரேட் பண்ண அவசியம் இல்லை. மறுபடியும் அதை சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். சரிங்களா?
ஒரு தடவை கிரியேட் பண்ணிட்டு மறு தடவை கிரியேட் பண்ணிங்களாக்கா, இப்போ 2 மார்க் கொஸ்டின்லாம் ஒரு தடவை கிரியேட் பண்ணிட்டீங்களாக்கா, அது அங்கேயே இருக்கும். நீங்கள் வந்து மறுபடியும் இந்த ஹிஸ்ட்ரியில் இருக்கும் ஜென்ரேஷன் 1 அடுத்து இன்னொரு தடவை கிரியேட் பண்ணும்போது அது இருக்கும். நல்லா தெளிவாகிறது வரைக்கும் திரும்ப திரும்ப படிச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து வந்துட்டு 3 சப்ஜெக்ட்ஸ் மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. அது வந்து அதே ஃபார்மேட்டில் அதே மாதிரி ஒர்க் பண்ணுறதுனால கிளாஸ் 11லேருந்து இன்ஜினியரிங் கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேட் மேத்தமெட்டிக்ஸ் வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்கும். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.